வெல்கம் டு ஜூடிஸ் கிச்சன். ஜூடிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ப்ளம் கேக் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து அதில் நம்ம ஊற வைக்கணும். அந்த மாதிரி நம்ம சோக் பண்ணி பண்ணுறப்ப தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஸ்டண்ட்டாகவும் பண்ணலாம், பட் அந்த டேஸ்ட் நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே உங்களுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக இது நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சு தான் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஆரஞ்சு ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி லெமன் எல்லாம் பிழிவோம் இல்லையா, அதில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதில் இப்போது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு ஜூஸ் நம்ம ஒரு பேனில் சேர்த்துடலாம். இதில் 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்க்கணும். 1/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வைக்கிறப்போ தீ சிம்மில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சுகர் உங்களுக்கு மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. இந்த சர்க்கரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒற்றை பதையெல்லாம் வந்துடக்கூடாது. லைட் அந்த மாதிரி மெல்ட் ஆகி வரணும். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி அந்த சர்க்கரை எல்லாமே மெல்ட் ஆகி பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ 1 நிமிஷத்துக்கு இந்த அடுப்பை நம்ம அணைச்சிடலாம். அணைச்சிட்டு நம்ம இதில் ஒரு 1/4 கப் இந்த டியூட்டி ஃப்ரூட்டி சேர்க்கலாம். 1/2 கப் சின்னதாக கட் பண்ணி வச்ச பேரிச்சம்பழம், 1/4 கப் கருப்பு திராட்சை. நீங்கள் இந்த திராட்சை சேர்க்குறப்போ எப்பவுமே சீட் இல்லாத மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த தோல்ல இருந்து இந்த மாதிரி அந்த வெள்ளை பாகம் எதுவுமே இல்லாமல் வெறும் ஆரஞ்சு கலராக இருக்கும் இல்லையா, அது மட்டும் இந்த மாதிரி துருவி 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதை கண்டிப்பாக இதை நம்ம சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள், 1/4 கப் முந்திரி பருப்பு. இது நான் இந்த மாதிரி வறுத்து சேர்த்துக்கிறேன். நெய் எதுவுமே விடாமல் சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் இப்போ நான் இதில் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம அடுப்பை ஆன் பண்ணலாம். டீ சிம்லே வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். 1 நிமிஷம் நம்ம இதை அடுப்பில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் இது எல்லாமே பிறண்டு வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கு மேலே வச்சிடாதீங்க, அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி கட்டி பிடிக்கிற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கேக் பண்ண முடியாது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 நிமிஷம் நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ இந்த ஃப்ரூட் மிக்ஸ் எல்லாமே நல்லா ஆறணும். இது ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம கேக்கு பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு நைட் ஆச்சும். இப்போ நாளைக்கு நீங்கள் கேக்கு பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி நைட்டு இந்த மாதிரி இந்த ஃப்ரூட் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு கேக் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் ஒரு நைட் ஆச்சு நம்ம இதை ஊற வைக்கணும். இல்லைன்னா 3 நாளிலேருந்து 1 வாரம் வரைக்கும் நல்லா ஒரு டைட்டான பாட்டிலில் நீங்கள் போட்டு வெளியே வச்சிட வேண்டியதான். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. வெளியே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா ஊறி அந்த கேக்கோட டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவர் எல்லாமே நம்ம இந்த ஃப்ரூட் சோக் பண்ணுறது தான் உங்களுக்கு கிடைக்கிறது. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் மினிமம் ஒரு நைட் ஆச்சும் இதை நீங்கள் ஊற வச்சு பண்ணுங்கள். இப்போ இதை நான் ஒரு நாள் ஊற வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பை இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப தீயை கூட்டி வச்சிட்டிங்கன்னா கரெக்டான ஒரு பதத்தில் உங்களுக்கு கேரமலைஸ் ஆகாது. அதே மாதிரி பாத்திரத்தில் போட்டு நம்ம சர்க்கரையை கிளறிட்டே இருக்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த ஹேண்டில் பிடிச்சிட்டு பாத்திரத்தை இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டாலே போதும். உங்களுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக அந்த கேரமலைஸ் உங்களுக்கு கிடைக்கும். யூஸ்வலாக நம்ம பண்ணுற ப்ளம் கேக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ப்ரௌனாக இருக்கும். அதனால இந்த கேரமலைஸ் இன்னும் கொஞ்சம் கூட கலர் மாறட்டும். அதுக்காக ரொம்ப கலர் மாறிடக்கூடாது. ரொம்ப மாறிடுச்சுன்னா ஒரு கசப்பு சுவை வந்துடும். அதனால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கரெக்டான அந்த ஒரு பதம். பார்த்திங்களா, இந்த மாதிரி அந்த லைட் ப்ரௌன் அப்படியே கொஞ்சம் டார்க்காக ஆரம்பிக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரியான பதம். ஸோ இந்த டைமில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சூடு தண்ணி நம்ம இதில் சேர்க்கணும். இந்த தண்ணியை நீங்கள் சேர்க்குறப்போ கொஞ்சம் தள்ளி நின்று ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம டைரெக்டாக நல்லா கொதிக்கிற அந்த சர்க்கரையில்
தண்ணி ஊற்றுறப்போ வந்து மேலே தெரிச்சிடும். அந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கரெக்டாக வந்து 1 நிமிஷம் நீங்கள் வந்து இதை கொதிக்க வச்சா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ அடுத்ததாக இந்த ப்ளம் கேக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து கரம் மசாலா பொடி பண்ணணும். 1 இன்ச்சு அளவில் பட்டை எடுத்துக்கோங்க, அப்புறமா 2 கிராம்பு, ஒரு 1/4 பங்கு அளவுக்கு ஜாதிக்காய், அப்புறமா 2 இதழ் ஜாதி பத்திரி. இது இவ்வளோத்தையுமே வந்து லைட்டாக நீங்கள் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இடிக்கிற இஞ்சி பூண்டு தட்டுற கல் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் தட்டிக்கலாம். ஏன்னா இவ்வளோ குட்டியான அமௌண்ட் வந்து நமக்கு மிக்ஸி ஜாரில் வந்து பொடிக்க முடியாது, அதனால இஞ்சி பூண்டு தட்டுறதுல நீங்கள் வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அதையும் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா அடுத்ததாக இப்போ ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, இப்போ நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கரம் மசாலா 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக இன்னொரு பவுலில் 100 கிராம் பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டர் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்காமல் கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பட்டர் கூட 1/2 கப் பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா வந்து பீட் பண்ணிடலாம். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணாமல் சாதாரணமான விஸ்கு யூஸ் பண்ணால் கூட வந்து ரொம்ப நல்லாவே நமக்கு சீக்கிரம் பண்ணிடலாம். நல்ல ஒரு க்ரீமியான பதம் வர்றது வரைக்கும் இந்த மாதிரி இதை நீங்கள் வந்து பீட் பண்ணணும். ஸோ அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வர்றதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு டைம் எடுக்கும். அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 முட்டை இந்த மாதிரி சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் வேனிலா எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் இதை வந்து நல்லா நம்ம வந்து பீட் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி எசன்ஸ் இதில் வந்து சேர்க்கணும். அந்த எசன்ஸ் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி பைனாப்பிள் எசன்ஸும் ஆரஞ்சு எசன்ஸும் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து அந்த ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இதில் ரெண்டுலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம கேரமலைஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சு ஆற வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த சிரப்பு வந்து இதில் ஊற்றிட வேண்டியதான். நம்ம அந்த பட்டர் கூட அந்த முட்டையெல்லாம் சேர்க்குறப்போ லைட்டாக ஒரு மாதிரி பிரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணி பீட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ நம்ம நேற்றுக்கு ஊற வச்சோம் இல்லையா, அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு நாளைக்கு முன்னாடி ஊற வச்சது, அதை இப்போ வந்து மைதா மாவு கூட வந்து ரெண்டையுமே வந்து மாறி மாறி போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து அந்த கேக் வந்து பேக் ஆகி வரக்கூடிய டைமில் உங்களுக்கு லேயர் வந்து கரெக்டாக கிடைக்கும். இல்லைனா வந்து எல்லாமே இது அடிப்பக்கம் வந்து ஒரே மாதிரி போயிடும், மாவு மட்டும் மேலே இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மைதா மாவை இந்த மாதிரி ஒரு அரிப்பில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மாவு போடுங்க, அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃப்ரூட் மிக்ஸு கொஞ்சம் போடுங்க. ரெண்டையும் போட்டுட்டு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த செட்டு போடுங்க இந்த மாதிரி. ஸோ இது மாதிரி மாவும் ஃப்ரூட் மிக்ஸும் மாற்றி மாற்றி இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கேக் டின் எடுத்து அதில் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட்டு போட்டு நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த கேக் டின்னில் இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டர் எடுத்து ஊற்றிட வேண்டியதான். இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நார்மலாக நம்ம வந்து ஃப்ரோஸ்டிங் பண்ணுறதுக்கு பண்ணுற கேக் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்காது. மாவு கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நார்மலாக நம்ம வேகிற கேக்கை விட இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். மாவு திக்காக இருக்கிறனால நீங்கள் அந்த டின்னில் ஊற்றினோடனே வந்து அது வந்து சமநிலையாக வராது. அதனால் இந்த மாதிரி ஸ்பேட்சில் ஏதாச்சும் யூஸ் பண்ணி நல்லா அதை வந்து எல்லா பக்கம் ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக இதுக்கு மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி கேஷ்யூ நட் வைக்கிறேன். உங்களுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து வைக்கிறது இஷ்டம்னா கூட நீ அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ நான் அவன் பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் ஏற்கனவே வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கேக் டின் நம்ம உள்ளே வச்சிடலாம். $180 டிகிரி செல்சியஸில் வச்சுக்கோங்க.
40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் இந்த கேக் வந்து பேக் ஆகிறது டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எடுக்கிற பாத்திரத்தை பொறுத்து. நீங்கள் வந்து கேக் டின் வந்து ரொம்ப அகலமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து குக் ஆயிரும். அதே மாதிரி கேக் டின் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா கேக்கோட ஹைட் வந்து அதிகமாகும். ஸோ அது வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற கேக் டின்னை பொறுத்து தான் அது வேகிற டைம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் வந்து 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் இந்த பேக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். இது நீங்கள் வந்து இந்த டைமுக்கு அப்புறமா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நடுவில் வந்து ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்து அது வேகாத மாதிரி இன்கேஸ் இருந்துச்சுன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கேக் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா, சூப்பரான நம்மளுடைய ப்ளம் கேக் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறப்போ உள்ளாடி பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து கரெக்டாக அந்த லேயர்ஸாக வந்து ஃபார்ம் ஆகி ரொம்ப அழகாக நம்ம எப்படி பேக்கரியில் வாங்குகிறோமோ அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.